என் பேர் திவ்யஸ்ரீ, வயசு 33, ஒரு 156 சென்டிமீட்டர், கடகராசி, பூச நட்சத்திரம், அக்னிகுல சத்திர சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி 2 பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருந்த விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. என் பேர் செல்லக்கிளி, வயசு 29, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்களா. சகோதரி பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. சகோதரி 2 பேர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. என் பேர் கீதாஞ்சலி, வயசு 28, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி மிதனம் நட்சத்திரம் திருவாதிரை, ரெடியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 30,000 வாங்கிட்டு இருக்காங்க. சகோதரர் 2 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. என் பேர் சந்திரலேகா, வயசு 33, ஒரு 166 சென்டிமீட்டர், ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம், காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்க. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி 2 பேர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லுங்க. என் பேர் சரண்யா, வயசு 28, ஒரு 166 சென்டிமீட்டர், ராசி கடகம் நட்சத்திரம் பூசம், கச்சிராய சமூகத்தை சேர்ந்த. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்களா. சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. சகோதரி 3 பேர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. என் பேர் சுந்தரி, வயசு 34, ஒரு 164 சென்டிமீட்டர், ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி, காலங்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. சகோதரி 14 ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுரம் பிடிச்சிருந்தாங்க விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க.